பெற்றோர்களின் விழிப்புணர்வும் சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்படும் மருத்துவ பரிசோதனைகளும் பிறக்கும் குழந்தையின் எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகின்றன. குறிப்பாக 40 வயதை கடந்த தம்பதியர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் டவுன் சிண்ட்ரோம் அல்லது மனவளர்ச்சி குறைபாட்டுடன் பிறப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதனை கருத்தில் கொண்டு கர்ப்பகால பரிசோதனைகள் மற்றும் தொடக்க கட்ட மருத்துவ ஆலோசனைகள் மிகவும் அவசியம் என்று குழந்தை நல ஆலோசகரும் நரம்பியல் நிபுணருமான டாக்டர் பூரணி ஆனந்த கிருஷ்ணன் தெரிவித்தார். மனவளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகளை கருவிலேயே அல்லது பிறந்தவுடனேயே கண்டறிய முடியும். கர்ப்பிணிகள் அதற்கு ஏற்ப சரியான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் பூரணி ஆனந்த கிருஷ்ணன் விளக்கினார். இது கருவு ஆன பிறகு தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 12 வாரத்தில் அந்த அம்மா ஸ்க்ரீனிங்க்கு போகிறாங்களே, அதில் ஸ்கேன் பண்ணி சொல்லுவாங்க. சில நேரத்தில் அந்த தண்ணி எடுத்து செக் பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் ரத்த டெஸ்ட்டும் செய்வாங்க. சில பேர்களுக்கு நம்மளுக்கு தெரியாது, இல்லை அந்த ஸ்கேன் மேபி நாட் கிளியராக இருக்கலாம். ஆனால் பேபி பிறக்கிற நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சலாம். பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது மட்டுமின்றி தங்களின் மன அழுத்த அளவும் உணவு பழக்க முறைகளும் எப்போதும் சீராக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது ஆரோக்கியமான அல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி குழந்தை உருவாகுவதற்கு வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். சமூக நலத்துறை JKM-இன் கணக்கெடுப்பின்படி ஓர் ஆண்டில் 500 குழந்தைகள் மனவளர்ச்சி குறைபாட்டுடன் பிறக்கின்றன. அதாவது நாட்டில் 1000-ல் ஒரு குழந்தை இப்பிரச்சனையால் பாதிக்கப்படுவதாக டாக்டர் பூரணி கூறினார். இதனிடையே சமூக வலைதளம் ஆதிக்கம் செலுத்தும் இக்காலகட்டத்தில் மனவளர்ச்சி குறைபாடு குறித்து விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்திருப்பதாக அவர் விளக்கினார். மேபி அந்த வருஷத்துல எல்லாம் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி நோயோ இந்த மாதிரி கண்டிஷன் உருவாறு இருக்கு. ஸோ இப்போதைக்கு சோஷியல் மீடியா இருக்கு, நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்தோடனே எல்லாருக்கும் தெரிய வருது, இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் பேபிஸ் இருக்கிறாங்க. சில மனவளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகள் உடல் ரீதியாகவும் மனதளவிலும் சமுதாயத்தில் பல சவால்களை எதிர்நோக்குவர். எனினும் பெற்றோர்களின் வழிகாட்டுதல்கள் மற்றும் ஊக்குவிப்பினால் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்று டாக்டர் பூரணி தெளிவுபடுத்தினார். சில குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நடக்கும். எஸ், கட்டாயமா அவங்க தோணும், அவங்க ஆள் ஒதுக்கி வைக்கிறாங்க, புலி பண்றாங்க அந்த மாதிரி. ஸோ நம்ம பெற்றோர்கள் மூலியமா நம்ம காட்டி கொடுக்கணும், என்ன சொல்றது, எப்படி தவிர்க்கிறது, நம்ம என்ன மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் காட்டி கொடுக்கணும். ஸோ அந்த பிள்ளைங்க அட்லீஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ஸா நல்லா வந்துருவாங்க. அண்மையில் பர்னாமாவின் பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.